ஹலோ மிஸ்டர் மஜீத், என்ன பண்றீங்க? இட்லி சொல்லுங்களா, அப்புறம் பேசிப்போம். நல்லா இட்லி பாருங்க. எடுத்துட்டேங்க ஐயா. தண்ணி எடுத்துக்கணும். அப்படி 4 தெளிப்பு எடுக்கணும். திருப்பி தண்ணி குடிக்கணும். 4 தண்ணி எடுத்துட்டு ஏனோட கையில் அப்படியே நான் தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுத்துட்டு இது ஒரு வகையான பொட்டுக்கடலை சட்னி பாருங்க. இது ஒன்றும் தாளிச்சு விடல. இது வகையான பொட்டுக்கடலை சட்னி இதை பாருங்க. அப்படி எடுத்து பூ மாதிரி வரும் பாருங்க. வளர்ச்சி பாருங்க இட்லி பாருங்க. அப்படி 5 மணி நேரம் இருக்கும் இட்லி. என்ன குஸ்பி இட்லியா, நமிதா இட்லியா? இது வந்து வித்தியாசமான இட்லிங்க ஐயா. இட்லி சாப்பிட்ற ஐயா சொல்லவே இல்ல. பாலையா பாலையா இங்க வாங்க ஐயா. இட்லி பாருங்க. இன்னும் வந்து பாத்துருக்கோம் இல்ல ஒரு இவங்கதான் மிகப்பெரிய ஸ்டெப். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சட்னி தருதுங்க ஐயா. என்ன ஐயா ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சட்னி ஒன்றும் தாழ்த்து விடல. பாருங்க இட்லி ஊத்துவது எப்படி என்று. இப்ப வந்து இப்ப நீங்க வந்து சுட்ட இட்லி தான் பாத்தீங்க, சுட போற இட்லியை இனிமே பாப்பீங்க. இப்ப இப்படி முதல்ல புளி பறிச்சுக்கணும். ஆளை தள்ளி விடுறதுக்கா? இப்படி முதல்ல புளி பறிச்சுக்கிட்டு பாருங்க. கரண்டி எடுத்து ஆடு ஃபுல்லா ஊத்தாம ஆடு பாத்துங்க. மொத்தம் எத்தனை ஓட்டை? இதுல முதல்ல 6 ஓட்டைங்க ஐயா. ஒரு தட்டுக்கு 6 ஓட்டை. 6 12 ஓட்டை. சரி, அது என்ன டோ, என்ன மிக்சர் இது? எதுக்கு? இது வந்து இட்லி மாவு விற்கிதுங்க. நீங்க ரெடிமேடா வாங்கினாலும் சரி, இல்ல நீங்க வீட்டுல வச்சு இது போட்டாலும் சரி. இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த தட்டுல செஞ்ச மாதிரி இதுல வந்து இப்படி புளி பறிச்சுக்கணும். புளி பறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லியோட ஷேப் கரெக்டா வரும். புளி பறிக்காம ஊத்துனீங்கன்னாலும் வரும். பட் ஆனா வந்து சப்பையா இருக்கும். பாத்துங்க. இதுவும் வந்து 6 தான். பாத்துங்க. நான் ஒண்ணுமே அந்த அளவுக்கு இது பண்ணல. இப்போ நார்மலா அப்படி எடுத்து பேருக்கு அப்படி எடுத்துட்டு அப்படி ஊற்றணும். ஊத்துனதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இதை ஓபன் பண்ணியாச்சு. அந்த தண்ணி வந்து வரணும். ஆமா, இது மாதிரி கொதிக்கணும். கொஞ்சம் அப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவா வைக்கணும். வச்சுட்டு இந்த சின்ன தட்டை இருக்கு பாருங்க. சின்ன தட்டை ஃபர்ஸ்ட் வைக்கணும். பாருங்க, சின்ன தட்டை உள்ள துணி மேல வராத அளவுக்கு பெரும்பாலும் மேல வரக்கூடாது. பாத்துக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த தட்டை வைக்கும் போது இது இல்லாம இருக்கும். இது 2வது தட்டு. இது அப்படி மேல வச்சீங்கன்னா இந்த துணி மேல வரும். மேல வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து ஏர் போகாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அமைக்க மூடினீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். ஏர் போகாது. இப்ப சரியா மூடணும்னு நினைக்கிறேன். நல்லா மூடுங்க. வண்டிக்கு டோர் அடைக்கிற மாதிரி இருக்கணும். அடிச்சாச்சிங்கய்யா? அடைச்சிங்களா? இட்லி சுடுறது எப்படிங்கிற ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லி காட்டிட்டேன். நீங்க இது போல நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மூடிட்டீங்க. அடுத்தது சட்னி செஞ்ச முறைய காட்டின உங்கள்கிட்ட. சட்னி இது ஒரு வகையான சட்னி இங்க என்னங்கிறத சரி பசங்க மேட்ச் பார்த்துட்டு அங்க ஒரு விஷயம் பாத்தீங்களா?
பையன் மேட்ச் பார்க்குறான்னு தூங்கிட்டு இருக்கான். ரசிக்க